பட்டாவை சுலபமாக ரத்து செய்வதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்தோட பட்டாவை அரசாங்கம் உருவாக்கி கொடுப்பது சுலபம் அப்படின்னு கூட எடுத்துக்கிடலாம். ஆனால் அந்த பட்டாவை ரத்து செய்வது அவ்வளவு சுலபமான காரியமும் கிடையாது. எப்படி அப்படின்னா, பட்டா அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து இதுதான் பட்டா அப்படின்னு கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஒரு சாதாரண காரியமும் கிடையாது. ஒரு நிலத்தை உருவாக்குறப்ப, அதாவது அந்த பட்டா தரும்போது அதுக்குரிய எஃப்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட கிராம வரைபடத்தை சரி செய்ய வேண்டும். அதேபோல் அந்த புலப்பட புத்தகம் அதையும் சரி செய்ய வேண்டும். அதேபோல் பதிவேடு, சிட்டா, அடங்கல் இது எல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டும். அதேபோல் சர்வே எண், அந்த உரிய நபரோட விஸ்தீரணம், அந்த நிலமானது நஞ்சையா அல்லது புஞ்சையா அப்படின்னு எல்லா விவரங்களையும் சரி செய்து அதன் பின்னர் தான் அந்த பட்டாவே தர முடியும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி பட்டாவானது தந்த பிறகு அதுக்குள்ளே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதாவது என்னென்ன அப்படின்னா, பேர் மாறுதல் ஆகலாம். அதேபோல் அந்த பட்டாவில் ஏதாவது பிழை இருக்கலாம். அதேபோல் அந்த மேப்பில் அந்த பரப்பளவு அதில் கொஞ்சம் முன்ன பின்னையும் கொஞ்சம் இழுத்து கொண்டு, அதாவது முன்ன பின்ன கொஞ்சம் பிழைகளும் இருக்கலாம் அந்த பரப்பளவில். இந்த மாதிரி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதையும் கூட சரி செய்யலாம். ஆனால் அந்த பட்டாவை ரத்து செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியமும் கிடையாது. இந்த மாதிரி ரத்து செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ரத்து செய்யும்போது எல்லா பதிவேடுகள்லையும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக அதுக்குரிய அது என்ன காரணத்தினால் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற காரணமும் ரொம்பவும் முக்கியம். அந்த காரணமானது ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்க வேண்டும். அது அதை விட முக்கியம். அப்போ ஒரு நிலத்தோட பட்டாவானது கொடுப்பது சுலபம், ஆனால் ரத்து செய்வது என்பது மிகவும் கடினம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.